ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து Google Meet-ஐ எப்படி நம்மளோட லேப்டாப்ல இல்லன்னா பிசில வந்து டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, Google Chrome ப்ரௌசர வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, Google Meet-அ உங்களோட லேப்டாப் இல்லன்னா பிசில யூஸ் பண்றதுக்கு வந்து அடிஷனலா எந்த சாஃப்ட்வேரும் தேவை கிடையாது. நீங்க எதையும் நீங்க டைரக்ட்டா வந்து உங்களோட ப்ரௌசர்லயே Google Chrome ப்ரௌசர்லயே Google Meet-அ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க ப்ரௌசரோட அட்ரஸ் பார்ல meet.google.com இப்படின்னு நீங்க வந்து அடிக்கலாம். இல்லன்னா வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த அங்கேயும் அடிக்கலாம். இல்ல இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா? Google Suite-ஓட எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி நான் வந்து Gmailல வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க லாகினா இல்லன்னா, நீங்க Gmail ஓப்பன் பண்ணி உங்களோட Gmail அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட நார்மல் பெர்சனல் Gmail அக்கவுண்ட்ல தான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க இந்த 9 டாட்ஸ்ல இங்க கூட வந்து உங்களுக்கு மீட் தெரியும். இங்க கூட மீட்ட கிளிக் பண்ணி நீங்க வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ள போய்க்கலாம். இல்லன்னா வந்து இந்த அட்ரஸ் பார்லயும் meet.google.com டைப் அடிச்சுக்கலாம். நான் இப்ப அட்ரஸ் பார்ல meet.google.com டைப் அடிச்சுட்டு என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்த உடனே எனக்கு இப்போ Google Meet-ஓட மெயின் பேஜ்க்கு போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நியூ மீட்டிங், என்டர் அ கோட் ஆர் லிங்க். மீட்டிங் கோட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணல. யாரோ ஒருத்தர் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு மீட்டிங் லிங்க் இல்லன்னா கோட் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மீட்டிங் கோட் இல்ல லிங்க் வந்து இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க நான் இங்க என்டர் குடுத்த உடனே எனக்கு ஜாயின்ன்ற ஆப்ஷன் தெரியுது. மீட்டிங் கோட் ஆர் லிங்க் நான் இங்க பேஸ்ட் பண்ண உடனே ஜாயின் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இது வந்து நீங்க மீட்டிங் நடத்தல. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, மீட்டிங்க ஜாயின் பண்ணணும். இல்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் மீட்டிங் ஜாயின் பண்ணணும்னா, இங்க மீட்டிங் கோட கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு ஜாயின தட்டி விட்டுருங்க. மீட்டிங் கோட் இல்லன்னா மீட்டிங் லிங்க் எப்படி இருக்கும்னு நான் இப்ப காமிக்கிறேன். நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா, நியூ மீட்டிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா, மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். மீட்டிங்க கண்டக்ட் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அ மீட்டிங். இல்ல நாளைக்கு நடத்த போறீங்க, ஷெட்யூல் பண்ணணும்னா, ஷெட்யூல கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஸ்டார்ட் அ இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா, ஆடியோவ ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா, ஆ இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல மீட்டிங் ரெடின்னு வருது. இங்க பாருங்க. இதுதான் வந்து மீட்டிங் லிங்க். ஜாயின் நவ் அதுக்கப்புறம் பிரசன்ட்ன்னு இருக்கு. நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க அப்டின்னா வந்து பிரசன்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ஜாயின் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஜாயின் நவ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு மீட்டிங் லிங்க் வருது. காப்பி ஜாயினிங் இன்ஃபோ வருது. இந்த காப்பி ஜாயினிங் இன்ஃபோவ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மீட்டிங் லிங்க் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு காப்பி ஆயிரும் கிளிப் போர்ட்ல. அத வந்து நீங்க மெயில்லயோ, இல்ல ஃபோன் மெசேஜ்லயோ, இல்ல WhatsAppலயோ மத்தவங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, மத்தவங்க அந்த லிங்க்க வச்சுட்டு டைரக்ட்டா இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிருவாங்க. இல்லன்னா வந்து இந்த ஆட் பீப்பிள் இந்த இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இமெயில் ஐடிய நீங்க டைப் அடிச்சுட்டு, அவங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பலாம் இந்த மீட்டிங் லிங்க்க. நான் இப்ப இத குளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கேப்ஷன்ஸ் நான் இப்ப ஆன் பண்றேன். கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணிட்டு மைக்ரோஃபோன் ஆன் பண்றேன். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு தி சேனல். இப்ப நான் கேப்ஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேப்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்பீங்க. கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணா, உங்களுக்கு வந்து நீங்க மீட்டிங்ல என்ன பேசுறீங்களோ, அது கீழ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாவும் தெரியும். ஓகேவா? பிரசன்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த பிரசன்ட் நவ் பட்டன கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பாருங்க, என்டையர் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணலாம். என்டையர் ஸ்கிரீன்னா, அ ஃப் அ உங்களோட ஃபுல் லேப்டாப் ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ மொத்தமும் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணணும்னா பிரசன்ட் பண்ணணும்னா என்டையர் ஸ்கிரீன கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல விண்டோ நான் கிளிக் பண்றேன். விண்டோ கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிபிடி வச்சிருக்கீங்க. பிபிடிய மட்டும் எனக்கு பிரசன்ட் பண்ணா போதும். மத்த லேப்டாப்ல நீங்க என்ன பண்றீங்கன்றது யாருக்கும் பிரசன்ட் ஆகாது. ஓகேவா? நீங்க பேரலலா நீங்க சேட்ட பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது ஐகான்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து வெளிய தெரியாது. பிபிடி பிரசன்ட் பண்ணா வெறும் பிபிடிய மட்டும் பிரசன்ட் பண்ணணும்னா, நீங்க பிரசன்ட் விண்டோவ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு மாறிக்கலாம். இல்லன்னா வந்துட்டு செட்டிங்ஸ்க்கு போணும்னா, இந்த செட்டிங்ஸ் இது பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணணும்னா, இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆடியோ, வீடியோ செட்டிங்ஸ் ஓகே. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு, அதோட செட்டிங்ஸ்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம்.
மீட்டிங்க வந்து எண்ட் பண்ணணும்னா இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, மீட்டிங் வந்து எண்ட் ஆயிரும். இங்க வந்து உங்களுக்கு மீட்டிங் டீட்டெயில்ஸ் தெரியும். அகைன் இங்கேயும் உங்களுக்கு மீட்டிங் லிங்க் வந்து இதுவாயிருக்கு. உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இங்க இருந்தும் காப்பி பண்ணிட்டு நீங்க மெயில் அனுப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பீப்பிள்ஸ் டேப். இது வந்து சாட். பீப்பிள்ஸ் டேப் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் மீட்டிங்ல இருக்கா அப்படின்னு தெரிய வரும். இங்க பாருங்க. இப்ப நான் மட்டும் தான் மீட்டிங்ல இருக்கேன். ஸோ இங்க தெரிய வருது. யாரெல்லாம் அந்த மீட்டிங்ல இருக்காங்களோ, அவங்களோட நேம்ஸ்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆகும். சாட் டேப வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, யாரெல்லாம் மீட்டிங்ல இருக்காங்களோ, அவங்க கூட சாட் பண்ணணும்னா, ஜஸ்ட் அவங்க நேம கிளிக் பண்ணிட்டு, அவங்க கூட நீங்க சாட் பண்ணிக்கலாம். மீட்டிங் எண்ட் பண்ணணும்னா, இத வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா உங்களுக்கு மீட்டிங் வந்து எண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க தெரியாம அத கிளிக் பண்ணிட்டீங்க, ரீஜாயின் பண்ணணும்னா கூட, ரீஜாயின் பட்டன கிளிக் பண்ணிட்டு, திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் வந்து அ நம்ம வந்து Google மீட்ட வந்து நம்ம லேப்டாப்லயோ, சிஸ்டம்லயோ டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். அதுவரை நன்றி. வணக்கம்.